அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். மிளிரா மீடியா சார்பாக யாவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். தெரியாது ஒரு தகவலோ பொருளோ அர்த்தமோ அறியாது இருப்பதே தெரியாது என்பதாகும். தெரியாது, புரியாது, முடியாது, இயலாது, கிடைக்காது, விளங்காது போன்ற வார்த்தைகள் நம் வாழ்வில் நாம் பலமுறை பயன்படுத்தி வருகிறோம். பெரும்பாலான வெற்றியாளர்களிடம் உங்கள் வெற்றிக்கான ரகசியம் என்னவென கேட்டால் மிக எளிமையாக எனக்கு எது தெரியாது என்று எனக்கு தெரியும் என்பார்கள். இவ்வுலகில் வெற்றி அடைந்தவர்கள் அனைவரும் தங்களது பலம் மற்றும் பலவீனத்தை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பர். சாதாரண விஷயம்தான். நமக்கு எது தெரியும் என யோசிக்கும் நாம் பல நேரங்களில் நமக்கு எது தெரியாது என்பதில் கவனம் செலுத்துவதில்லை. அவ்வளவாக அறிமுகமில்லாத அல்லது தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி ஒருவர் கேட்கிறார் என்றால் நாம் தெரியாது என்று சொல்ல நம் வாய் அனுமதிப்பதில்லை. பெரும்பாலானோர் தனக்கு ஒரு விஷயம் தெரியாது என தயக்கமில்லாமல் தைரியமாக சொல்லிவிடுவதும் இல்லை. காரணம், தெரியாத விஷயங்கள் என்ன என்பது நமக்கே தெரிவதில்லை. அதனால்தான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் குழம்பி இக்கட்டான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்கின்றோம். இந்த இடத்தில்தான் வெற்றியாளர்களுக்கும் சாதாரணமானவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கிறது. வெற்றியாளர்கள் தங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி புரிதல் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அதன் மீது கவனம் செலுத்தி கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அதாவது எந்த விஷயத்திலும் சாதாரணமாக பின்வாங்கி விடுவதில்லை. தங்கள் உழைப்பை முழு அர்ப்பணிப்புடன் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வழிவகை செய்கிறார்கள். நமக்கு தெரியாத விஷயங்கள் மீது கவனம் செலுத்தும் பொழுது அவற்றை கற்றுக்கொள்ள ஆர்வமுடன் துவங்குகின்றோம் என்றால் நாம் பாதி வெற்றி அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். இக்கட்டான தருணத்தில் யாரையாவது அந்த வேலைக்காக தேடுவதை தவிர்த்து நாமே அதை சரி செய்ய முயற்சி எடுத்தோம் என்றால் நம் அறிவும் நம் அனுபவமும் பெருகும். நம்மை சுற்றி இருப்பவர்களை பொறுத்தவரையில் இதையும் கண்டு பின்வாங்கி விடாமல் எண்ணிய காரியங்களை செய்து முடித்தோம் என்றால் நாம் தான் சூப்பர் ஹீரோ. தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்மையே தகுதிப்படுத்தி கொள்ளலாம். தெரியாத விஷயங்களை பற்றி யோசிக்கும் அதே நேரம் தெரிந்த விஷயங்களையும் அசை போட்டு பார்க்க வேண்டும். இது மனதுக்கும் மூளைக்கும் புத்துணர்ச்சியை கொடுக்கும். நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கொண்டு பலவீனத்தை எந்தவித சமரசமும் இல்லாமல் எழுதி பார்த்தோம் என்றால் நம்மை நாம் அறியலாம். நெருங்கிய நண்பரிடம், உறவினரிடம், பெற்றோரிடம் மற்றும் கூடவே இருப்பவர்கள், பழகியவர்கள் உடனும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆரம்பத்தில் இப்படி நமது பலத்தையும் பலவீனங்களையும் பற்றிய பட்டியல் தயாரிப்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றிய புரிதல் இல்லாமல் இருப்பதை விட அதை தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்ல பலனை கொடுக்கும். நம்மை நாம் அறிய தெரியாததை தெரிந்து கொள்ள, புரியாதை புரிந்து கொள்ள, முடியாததை முடித்து வைக்க, கடினமானதை எளிதாக்க, தெரியாது என்பதை தாண்டி தெரிந்து கொள்ள முனைப்போடு செயல்பட வேண்டும். மனிதர்கள் எல்லோருக்கும் திறமைகள் இருக்கும். அத்திறமைகளை பயன்படுத்துவதும் மெருகூட்டுவதும் அதை வளர்த்துவதும் அவரவர் கையில் உள்ளது. எல்லோரும் எல்லாம் அறிய வேண்டும் என்று இல்லை. எல்லாம் அறிந்து கொண்டோம் என்றால் நமக்கு எல்லையே இல்லை. தெரியாததை தெரிந்து கொள்ள முயல்வதுதான் அறிவான செயல். மனிதனது வாழ்வில் பல விஷயங்கள் தெரியாமல் இருப்பதும் நலம். மரணம் எப்போது தெரியாது. உலகம் அழிவது எப்போது தெரியாது. இதை தெரிய வேண்டும், எவற்றை புரிய வேண்டும், எவற்றை எதிர்நோக்கோடு இருக்க வேண்டும் என்று அறிய வேண்டும். தெரியாதவைகள் எவை என தெரிந்து கொண்டு தெரியாதது எதுவும் இல்லை என தெளிந்து கொள்வோம். நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து மிளிரா மீடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அன்பான ஆதரவை தர வேண்டுகின்றேன். அன்பு நிறைந்த நன்றிகள்.